இந்த இவிஎம் மிஷினும் விவி பேடும் ஸ்டோர் பண்ண அந்த கவுண்டிங் சென்டர்ஸில் ஏஜெண்டோ அல்லது வேட்பாளரோ முன்னிலையில் அதை வந்து செக்யூர் பண்ணி சீல் வச்சு அடைப்பாங்க. அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அப்படி எல்லா ஜிசிடியில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் கோவை மாவட்டத்துடைய 10 சட்டமன்ற தொகுதிக்கு அங்கே அதை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. அப்போ 124 வால்பாறை கான்ஸ்டியூன்சிக்கு அங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இதில் ஆஸ் பர் தி எலெக்ஷன் கமிஷன் கைட்லைன்ஸு கேண்டிடேட்டோ அல்லது ஏஜென்ட்டோ அல்லது நம்ம கேண்டிடேட் அப்பாயின்ட் பண்ணுற அந்த மற்ற ஏஜென்ட்ஸ்களோ ஒரு குறிப்பிட்ட டைமில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டோர் அதில் வந்து கிராஸ் பார், அதாவது சீல் வச்சுட்டு இப்படி ஒரு சில ஒரு ரீப்பரும் இப்படி ரீப்பர் வச்சு அடைப்பாங்க அந்த டோரை. அதே மாதிரி விண்டோவும் அடைப்பாங்க. ஒரு இடத்துல அந்த விண்டோவை இப்படி கிராஸ் பார் போட்டு அடைச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு நேராக கீழே உள்ள டோரில் சீல் அரக்கு வச்சு சீல் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த கிராஸ் பார் அங்கே போடலை. இந்த இடம் ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. 2 போலீஸ்கார் தான் அங்கே இருக்கார். அப்போ இது ஒரு செக்யூரிட்டி லேப்ஸ். இந்த டூரிங் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கும்போது கவுண்டிங் முடிகிற இடைப்பட்ட காலத்தில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் அது வேட்பாளரை வந்து புகார் அளித்தா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அந்த தொகுதிக்கு உட்பட்ட எல்லா ஏஜென்ட்டையும் வர சொல்லி அவங்க முன்னாடி அதை திறந்துட்டு அந்த அந்த குறைகளை சரி பண்ணிட்டு அப்புறம் அவங்க முன்னாடியே சீல் வைக்கணும் அப்படிங்கிறது அலோவ் பண்ணியிருக்காங்க. அந்த ரூல் பிரகாரம் நான் வந்து உடனே நம்மளுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸரை கூடுறேன். அவங்க வர்றாங்க, காட்டுறேன். இந்த பாருங்கள், 10 சட்டமன்ற தொகுதி கோவை மாவட்டத்தில் எல்லா சட்டமன்ற தொகுதியிலையும் எல்லா ரூம்லேயும் இதே மாதிரி கிராஸ் பார் போட் பண்ணியிருக்கு. ஆனால் வால்பாறை மட்டும் இந்த இடத்துல அந்த கிராஸ் பார் போட்டு பூட்டலை. இது ஒரு சீரியஸ் செக்யூரிட்டி லேப்ஸு. 9 சட்டமன்ற தொகுதி கரெக்டாக இருக்குது. ஆனால் வால்பாறை சட்டமன்ற தொகுதி 124 வந்து இது குறைபாடாக இருக்குது. இது இது என்னுடைய பயமாக இருக்குது எனக்கு. புகார் பண்ணீங்களா? ஆமாம், புகார் பண்ணுவது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பண்ணோம்னா எல்லாத்தையும் கூப்பிடணும். அது பரவாயில்லன்ட்டு அவங்க அப்படியே நடந்தாங்க. சரியில்லை, அதான் புகார் சொன்ன நடவடிக்கை எடுக்கல. உடனே கலெக்டர் போன் பண்ணி கலெக்டர் எடுக்கல. அப்புறம் கலெக்டர் பிஏ லைன் வந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, சார் இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னா. பிரச்சனை இல்லைங்கிறது எனக்கு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கேண்டிடேட் நான் கன்வின்ஸ் பண்ணணும்.